ஆசிரியர்கள் பயணித்த பேருந்து ஒன்று 12ஆம் வகுப்பு மாணவியை பலி கொண்ட சம்பவம் தலைநகர் வாசிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம். சனிக்கிழமை வார இறுதி நாள் என்பதால் அந்த 2 மாணவிகளும் மகிழ்ச்சியாக வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். ஆனால் 2 மாணவிகளையும் எதிர்நோக்கியிருந்த பெற்றோருக்கு கிடைத்ததென்னவோ மரண செய்தியும் விபத்து செய்தியும் தான். சென்னை மேற்கு சைதாப்பேட்டை கோடம்பாக்கம் சாலை பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கர். இவர் திருமண நிகழ்ச்சிக்கு ஷாமியானா பந்தல் அமைத்து தரும் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர். இவரது மகள் மஞ்சுளா கோட்டூர்புரம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். அதே பள்ளியில் கோட்டூர்புரம் பகுதியைச் சேர்ந்த தனியார் நிறுவன ப்ராஜெக்ட் மேலாளர் விஜயகுமாரின் மகளான தீத்தியாவும் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மஞ்சுளாவும் தீத்தியாவும் வகுப்பு தோழிகளாக இருந்து வந்தனர். இந்த நிலையில்தான் மாலை பள்ளி முடிந்ததும் பெசன் நகர் அவென்யூ சாலை வழியாக வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போதுதான் யாரும் எதிர்பார்க்காத அந்த கொடூரம் அரங்கேறியது. சென்னையில் நடைபெற்ற ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள மார்த்தாண்டத்தைச் சேர்ந்த 32 ஆசிரியர்கள் தனியார் பேருந்தில் வந்திருந்தனர். ஆசிரியர்களுடன் பெசன் நகர் கடற்கரை நோக்கி சென்று கொண்டிருந்தது அந்த தனியார் பேருந்து. சாலையோரம் சென்று கொண்டிருந்த 2 மாணவிகள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியது. பேருந்து சக்கரத்தில் சிக்கி துடிதுடித்த மஞ்சுளா ரத்தம் பெருக்கிட சம்பவ இடத்திலேயே பலியானார். மற்றொரு மாணவி தீத்தியா காயங்களுடன் உயிர் தப்பினார். வினாடி நேரத்திற்குள் நடந்து முடிந்த இந்த விபத்தை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போன அப்பகுதி மக்கள் காயங்களுடன் போராடி கொண்டிருந்த மாணவி தீத்தியாவை மீட்டு உடனடியாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல் நிலையத்திற்கும் இது குறித்து புகார் அளித்தனர். விரைந்து வந்த அடையாறு போக்குவரத்து புலனாய்வு போலீசார் உயிரிழந்த மாணவி மஞ்சுளா உடலை கைப்பற்றி ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த கையோடு சம்பவத்திற்கு காரணமான தனியார் பேருந்து ஓட்டுநர் ராஜாராமையும் போலீசார் கைது செய்தனர். தற்போது விபத்து குறித்து அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.